கருவேப்பிலை குழம்பு சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை கழுவிட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு ஒரு மண் சட்டி வச்சுட்டு 50 ml கிட்ட நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 12 பொருட்கள் சேர்த்து செஞ்ச வடகத்தை இப்போ எண்ணெயில் சேர்த்துக்கலாம். வறுத்த கருவேப்பிலையை மிக்சியில் போட்டு நுணுக்கி எடுத்துக்கங்க. வடகம் நல்லா வறுப்பட்ட உடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகை நுணுக்கி போட்டுட்டு 1 கொத்து கருவேப்பிலையும் 50 கிராம் கிட்டத்தட்ட பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதுலேயே 3 காஞ்ச மிளகாவும் போட்டுங்க. 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு அதை சேர்த்து வதங்கின உடனே 3 தக்காளியை நல்லா அரைச்சி அதுலேயே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூனு ரெட் சில்லி பவுட்ரு, 1 டீஸ்பூனு காஷ்மீரி சில்லி பவுட்ரு, 2 டீஸ்பூனு மல்லித்தூளும், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி நீக்கி வச்சிருக்கிற கருவேப்பிலை பொடியும் அதில் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சுட்டு அதை கரைச்சி வச்சிருக்கிறேன். அதை இதில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி இருக்குது இல்லையா, குழம்புத்தூள், அதையும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுங்க. போட்டு கலந்து விட்டுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லத்தையும் போட்டு நல்லா கலந்து மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் சிம்மில் வச்சு விட்டுடுங்க. நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்ததும் நிறுத்திடலாம். இந்த குழம்பு 1 வாரம் வரைக்கும் வெளியில் வச்சு புழங்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 மாதம் கூட வச்சு புழங்கலாம். அப்படி ஒரு தேன் மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.